முதல் முறையா தேர்தலை சந்திக்க இருக்கிற தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அரசியலை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்று சொல்கிறேங்க. புதுசாக ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்களும் நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம், மருந்து வாங்கிக்க மாட்டோம், ஊசி போட்டுக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, மருத்துவம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் புதுசாக மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ஆபத்து. அதே மாதிரி புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறவர்கிட்ட நம்ம ஸ்டேட்டை கொடுக்கறது நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாருக்கு கவர்னன்ஸ் பற்றி, மக்களோட பிரச்சனைகள் பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, விஜய் சார் சிஎம் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு இல்லைங்க. வந்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, அவர் சிஎம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய 5 விஷயம் அவரை சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கொரோனா வந்ததுன்னா, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு புயல் இது வந்ததுன்னா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த ஒரு புரிதலும் அவருக்கு இல்லை.